இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினத்தில் நம் மத்தியில் வேதத்தை வாசிக்கிறோமே தவிர அதன் அர்த்தத்தை புரிந்து வாசிப்பதில்லை. அதை புரிந்து வாசிக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு அது ஆசீர்வாதமாகவே இருக்கும். இன்றைய தினத்தில் நாம் காணவிருக்கும் வேத வசனம் மத்தேயு 3:11 வசனம். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். அநேகர் வசனத்தை தவறாக புரிந்து கொண்டு சபைகளிலும் அநேக இடங்களிலும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகியும் அக்கினியால் அபிஷேகியும் என்று ஜெபிக்கிறார்கள். அநேகர் ஜப நேரங்களில் இயேசுவின் நாமத்தை கூறாமல் ஃபயர், அக்கினி என்றே கூறி அபிஷேகத்தை வர வைக்கின்றனர். வேதாகமத்தில் அக்கினி என்ற வார்த்தை எங்கெல்லாம் வருகிறதோ அது அழிவினை குறிக்கிறது. உதாரணமாக ஆமோஸ் எழுதின நிருபம் 5 வசனத்திலேயும், ஆமோஸ் எழுதின அதே நிருபத்தில் 7 வசனத்திலையும், நாகும் எழுதின புஸ்தகத்தில் 3 வசனத்திலேயும் அக்கினி என்ற வார்த்தைகள் அழிவினையும் நியாய தீர்ப்பினையுமே குறிக்கின்றன. வேதாகமத்தில் எந்த வசனத்திலேயும் எந்த புஸ்தகத்திலேயும் அக்கினி அபிஷேகம் என்று சொல்லப்படவில்லை. மத்தேயு 3:11 வசனம் சொல்லுகிறது, அவர் ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லியிருக்கிறதே தவிர அக்கினி அபிஷேகம் கொடுப்பார் என்று சொல்லவில்லை. ஞானஸ்நானம் என்பது வேறு, அபிஷேகம் என்பது வேறு. ஞானஸ்நானம் என்பது கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 3:27 வசனத்தின்படி ஞானஸ்நானம் என்பது அடக்கம் பண்ணப்படுதல். அபிஷேகம் என்பது யோவான் சுவிசேஷம் 2:20 வசனத்தின்படி அபிஷேகம் என்பது சகலத்தையும் பரிசுத்த ஆவியினால் அறியப்படுதல். ஆகவே ஞானஸ்நானத்தையும் அபிஷேகத்தையும் ஒன்றாக இணைத்து இந்த வசனத்தை புரட்டுகின்றனர். மத்தேயு 3:11 வசனத்தை பிடித்து கொண்டு தவறாக புரிந்து கொண்டு போதிப்பவர்கள் அதற்கு கீழே உள்ள வசனத்தை பார்க்கவும். பதரையோ அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்று மத்தேயு 3:12 வசனம் குறிப்பிடுகிறது. அக்கினி என்று குறிப்பிட்ட சொல் இயேசு கிறிஸ்துவானவருடைய கடைசி கால நியாய தீர்ப்பை பற்றி யோவான் ஸ்நானகன் இப்படி கூறியுள்ளார். அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் ஆவியினால் அபிஷேகம் செய்து அக்கினியினால் நியாய தீர்ப்பு கொடுப்பார் என்பதே இதன் அர்த்தம். இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவானவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்திற்கு படிதல் உள்ள பிள்ளைகளுக்கு அவர் ஆவியினால் அபிஷேகம் கொடுப்பார் என்றும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு, அவருடைய வேதத்தின்படி நடவாதவர்களுக்கு கடைசி நாட்களிலே அக்கினியினால் நியாய தீர்ப்பு செய்வார். அதாவது நரகம் என்கின்ற ஒரு இடத்திற்கு தள்ளப்படுவார்கள். இதனுடைய கருத்தாய் இருக்கிறது. அதாவது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளுக்கும் அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கும் கடைசி நாட்களிலே அவர் ஆவியினால் அபிஷேகம் செய்வார். இயேசு கிறிஸ்துவானவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இயேசு கிறிஸ்துவருடைய வார்த்தையின்படி நடவாதவர்களுக்கு அவர் கடைசி நாட்களிலே நரகம் என்கிற அக்கினி என்கிற நியாய தீர்ப்பை கட்டளையிடக்கூடிய அதிகாரத்தை பெற்றவர் இயேசு கிறிஸ்தர் ஒருவர் மாத்திரமே என்பதை யோவான் ஸ்நானகன் அந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார். இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொண்டு நாம் அநேக இடங்களில் வசனத்தை தவறாக உபயோகம் செய்கிறோம். இன்று முதல் அந்த வசனத்தை சரியாக புரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவர் ஆவியினால் அபிஷேகம் செய்யும்படி கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிப்போமாக. நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமேன், ஆமேன், ஆமேன்.